ஆனால் குடும்பம்னு வரும்போது கூட்டு குடும்பமாக இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி 2 பேர் ஒரு குடும்பம். உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் நீங்கள் ஒரு தனி குடும்பம். ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே இன்னொரு குடும்பமாக நீங்கள் இருக்கிறீங்க. அந்த குடும்பத்துக்கு இயேசு தலைவராக இருக்கணும். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாலும் ஒரு கணவன் மனைவி நீங்கள் தனியாக சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து நடக்கணும். அப்போ அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் ஆசீர்வாதம் நிறைவாக தங்கி இருக்கும். அதனால் இந்த வேத வசனம் சொல்லுவதை சகோதரிமார்கள் கவனத்தில் கொள்ளுங்க. சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் அழகாய் அருமையாய் அற்புதமாக உங்களை வழி நடத்துவார். உங்கள் குடும்ப சந்தோஷம் முக்கியம். குடும்பம் கட்டப்படுவது முக்கியம். நீங்கள் இப்போ எல்லாருமே தப்புன்னு பார்க்காதபடி எல்லாரும் உங்களை நேசிக்கிறவங்க, நீங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய அன்பை காட்டுங்க. அவங்க நேசிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் அன்பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. அப்போ எல்லாருக்குள்ள ஒரு ஒருமனம் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி காணப்படும். எல்லாவற்றிற்கும் மேலா கட்டுங்க. தேவ அன்பினால குடும்பத்தை கட்டுங்க. உறவுகளை கட்டுங்க. ஒரு சேர்ந்திருக்கிற ஒரு அன்பு, ஐக்கியம், சந்தோஷம், அதை கட்டி எழுப்புங்க. அதில் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்குது. யாருமே எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, நானும் கணவரும் போகிறோம் அப்படி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கலகலப்பாக சந்தோஷமாக மகிழ்ந்திருக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் சீர்தூக்கி பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் கிருபை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? எந்த விதத்திலும் உங்கள் குடும்ப சமாதானம் மட்டும் பாதிக்கப்படக்கூடாது. அதற்கு இடம் கொடாமல் கணவன் மனைவி 2 பேருமே அர்ப்பணித்து ஆலோசனை செய்து தீர்மானம் எடுத்து நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நாம்